எங்கள் கிளப்ல இருந்து வித்யா இந்தியன் கேம்புக்கு செலக்ட் ஆனதுக்கு எங்கள் ஐயா ரொம்ப சந்தோஷப்பட்டார். பெஸ்ட் ஆஃப் லக். 2 மாதம் கழித்து பூனேயில் நடந்த இந்தியன் கேம்புக்கு வித்யா போனார். One point rider. Come on. 0-3 Tamil Nadu. Continue. அந்த கேம்பில் வித்யா ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான். 3 point rider. நான் எதிர்பார்த்த மாதிரியே வித்யாவுக்கு இந்தியன் டீமில் வாய்ப்பு கிடைச்சது. ஆனால் நான் எதிர்பார்க்காத இன்னொரு விஷயமும் நடந்துச்சு. சார், ஒவ்வொரு பிளேயர்ஸுக்கும் ஈச் 20 lakhs கேட்குறாங்க சார் செலெக்ஷன் கமிட்டியில். என்னையா சொல்ற? ஐயா சொல்லுங்கய்யா. நம்ம வித்யாவை இந்தியன் டீமில் சேர்க்கறதுக்கு 20 lakhs கேட்டிருக்கான் அந்த முகேஷ். சரிங்கய்யா, அவரை நான் நேரில் போய் பார்த்து பேசுகிறேன். सदर्न रेलवे प्लेयर मुरुगानंदम, எஸ் आपको सर अंदर बुला रहे हैं. எக்ஸ்கியூஸ் மீ சார். Hey Muruganandam. Come. Please ukarpa. பரவாயில்ல சார். No formalities. Ukarpa. It's okay. Please. दो चाय बोलना. ठीक है बेसा. Yes Muruganandam. சொல்லுப்பா. சார், இவ வித்யா லாஸ்ட் வீக் இந்தியன் கேம்புக்கு வந்திருந்தா. Of course. She's a bright player. I know. Good player. சார், அதான் ஏஷியன் டீமில் செலக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பணம் கேட்டதா ராம் சொன்னாராம். எவ்வளோ கேட்ட? 20 lakhs சார். கரெக்ட் தான். 20 lakhs. சார், சி இஸ் புவர் ஃபேமிலி. அவ்வளோ பணத்துக்கு இவங்க எங்கே சார் போவாங்க? சி முருகானந்தம், லாஸ்ட் 6 years நம்ம டீம் தான் கண்டினியூஸாக வின் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு தடவை கூட தோக்கல. திஸ் டைம் ஆல்சோ ஐம் வெரி கான்ஃபிடென்ட் நம்ம டீம் தான் ஜெயிக்க போகுது. ஜெயிச்சா ஒவ்வொரு பிளேயருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் 50 lakhs கொடுக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஜாப் அண்ட் வாட் நாட் அண்ட் ஹவு மெனி பெனிஃபிட்ஸ். நான் ஜஸ்ட் 20 lakhs தானே கேட்குறேன். பிக் டீல். சரி முருகானந்தம், நீ நேராக வந்ததுக்காக பொண்ணுட்டு சொல்லு, ஜஸ்ட் ஒரு 10 lakhs மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுக்க சொல்லு. தட் மேக்ஸ் இட் 30 lakhs. சூப்பரா Good. Well played, Murugananda. தேங்க்யூ சார். Good. Well. என்ன முருகானந்தம் சார், கோச் ஆகணும்னு டிசைட் பண்ணிட்டீங்களா? நான் என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்கேன்? சார், அதான் ஜெயிச்சிட்டோம்ல சார். பிளேயரா நீ ஜெயிச்சிட்ட, கோச்சா நான் தோத்துட்டேன்டா. ரிமெம்பர் ஒன் திங், இனிமே நீ என் டீம்ல எப்பவுமே விளையாட முடியாது. திஸ் இஸ் our லாஸ்ட் கேம். ஏய் முருகானந்தம், நான் என்னமோ உன்னை பழி வாங்குற மாதிரி பார்க்குறேன். டவுட்டே வேண்டாம், பழிதான் வாங்குறேன். சார், நீங்கள் பல சார். ஏய், உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிடா, போ அவுட். சார், இந்த பொண்ணை இந்தியன் டீமில் எப்படி செலக்ட் பண்ண வைக்கணும்னு எனக்கு தெரியும். ஓ வாவ், குட். கோ. வர்றேன். வித்யாவா. हाँ मैं बात करता हूँ. வணக்கம் சார். வா அலெக்ஸ், मैं 5 बजे बुलाता हूँ. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். இது என் ஃப்ரெண்டு முருகானந்தம், அப்படியா? சதர்ன் ரயில்வே பிளேயர். வாங்க, நமஸ்தே வாங்க. சார். வித்யா கபடி ப்ளீஸ் பிளேயர். சீட்டட். இங்கே பாருங்கள் முருகானந்தம் சார், என்னோட பர்சனல் அட்வைஸ், இந்த பொண்ணுக்காக போராட போய் உங்கள் வாழ்க்கையில் முகேஷ் மூலமாக பிரச்சனைகளை சந்திச்சுக்காதீங்க. என்ன கேட்டால் இதோட விட்டுருங்க. வித்யாவுக்காக யூனியனில் போய் பேசினதுனால என்னையும் பிளேயர் லிஸ்ட்லேருந்து தூக்கி ஆளே வராத ரயில்வே ஸ்டேஷன் டிக்கெட் கவுண்டரில் என்னை உட்கார வச்சான் அந்த முகேஷ் ரத்தூர். ரெண்டு மாதம் கழிச்சு ஏஷியன் கேம்ஸ் நடந்துச்சு. ஃபைனலில் இந்தியாவும் ஈரானும் விளையாண்டுச்சு. அதில் இந்தியா ஃபைனலில் ஈரான்கிட்ட தோத்துருச்சு. இந்தியாவில் கபடியை நேசிக்கிற லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கு
அன்னைக்கு ஏமாற்றமான நாள் அமைஞ்சிச்சு. அந்த ஏமாற்றத்தாலும் வித்யாவுக்கு நடந்த புறக்கணிப்பாலும் அவள் எடுத்த முடிவு கடந்த 25 வருஷமாக இந்தியா கபடியில் தோத்ததே இல்லை. ஆனால் இப்போது ஃபைனலில் இந்தியா தோத்துருச்சு. 2 மாதத்துக்கு முன்னாடி நான் இந்தியன் கேம்பில் செலக்ட் ஆனேன். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன். ஃபைனல் பிளேயர்ஸ் லிஸ்ட்டில் என்னை செலக்ட் பண்ண செலெக்ஷன் கமிட்டி 30 லட்ச ரூபா பணம் கேட்டாங்க. என்னால் கொடுக்க முடியல. திறமை இருந்தும் பணங்கிற ஒரே காரணத்துக்காக நான் நிராகரிக்கப்பட்டேன். ஸ்போர்ட்ஸில் தகுதியும் திறமையும் இருக்கிற எல்லாருக்காகவும் தான் நான் இந்த முடிவு எடுக்கிறேன். இப்போ நான் எடுக்கிற இந்த முடிவை சிலர் கோழைத்தனம்னு நினைக்கலாம். என் கனவு செஞ்சதுக்கப்புறம் வெறும் நடைப்பினமாக இந்த உலகத்தில் வாழறதுல எந்த அர்த்தமும் இல்லை. இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறதுக்கு காரணம், எனக்கு நடந்த இந்த அநீதியை இந்த மீடியாவுக்கும் மக்களுக்கும் தெரியப்படுத்தி இப்போது செலெக்ஷன் கமிட்டி ஹெட்டாக இருக்கிற முகேஷை மாற்றணும். என் தங்கச்சியும் ஒரு கபடி பிளேயர். நாங்கள் 2 பேரும் ட்வின்ஸ். விடு, அப்பா பார்த்துக்க. சாரிப்பா. தம்பி, இந்தியன் டீம்ல செலக்ட் ஆகலன்னு நம்ம வித்யா விரக்தியில மருந்து குடிச்சிட்டா. என்னண்ணே சொல்றீங்க? முடியாதென்றா அடையாராலும் யாராலும் முடியாது. வித்யா, அப்பா. புட்டாளாடி நீ? நீ செத்து போயிட்டா? இங்கே எல்லாம் மாறி போயிடுமா? ஒரு விஷயம் புரிஞ்சுக்க, இந்த உலகத்தில் சாதனைகள் செய்து பேர் எடுத்து ஜெயிச்சவங்கெல்லாம் ஒரு காலத்தில் நிராகரிக்கப்பட்டவங்க தான். வீராங்கனை இந்த வார்த்தை 2 துறைகளில் மட்டும்தான். ஒன்று இராணுவத்துறை, இன்னொன்று விளையாட்டுத்துறை. நீ செத்து போய் 4 பேரை வாழ வைக்கிறது பெருசு இல்லை. உயிரோடு இருந்து சாதனைகள் செய்து போராடி ஜெயிச்சு 100 பேரையாவது வாழ வைக்கணும்னு நினைக்கணும். That's a sportsman attitude. கபடி மேல அந்த பொண்ணு எவ்வளவு ஆசை வச்சிருந்தா சாகணும்னு முடிவெடுத்திருப்பா. எங்களை விட்டுருங்க, நாங்க போறோம். என் பிள்ளைக்கு கடனை கூட நான் வாங்கியாவது கட்டி கொடுத்துடுறேயா. கபடி எல்லாம் வேணாயா. ஏதோ தட்டில் உள்ள ஒரு காசு வச்சு நான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன். இவ விளையாண்டா ஸ்போர்ட்ஸ் கோட்டால் வேலை கிடைக்கும் தான் என் பொண்ணை எங்க அமுச்சு வச்சேன். ஆனா அங்கேயும் பணம் கேட்கிறானுங்கய்யா. எங்களை விட்டுருங்க. உன்னாலே உன்னாலே முடியாதென்றால் அடையாராலும் யாராலும் முடியாது வா. உன்னாலே உன்னாலே முடியாதென்றால் அடையாராலும் யாராலும் முடியாது வா. இன்றோடு இன்றோடு உன் உலகம் ஒன்றும் இல்லையாகி போகாது. நெஞ்சோடு நெஞ்சோடு நம்பிக்கை மட்டும் வற்றி போகக்கூடாது. உன்னாலே உன்னாலே முடியாதென்றால் அடையாராலும் யாராலும் முடியாது வா. உன்னாலே உன்னாலே முடியாதென்றால் அடையாராலும் யாராலும் முடியாது வா. விழுந்தால் அசிங்கம் என்றால் மழைதான் விழுமா? பறவை பறந்து விட்டு
मैं विश्वनाथ बात कर रहा हूँ सर। हाँ बोलो। वो सदर्न रेलवे प्लेयर मुरुगानंदम है ना सर? हाँ। आपसे मिलना चाहते हैं सर। क्यों? वो वापस टीम में आना चाहते हैं सर। முருகானம் நல்லாவே இல்லைப்பா நீ இப்படி கை கட்டி நிற்கிறது. ஐ டோன்ட் லைக். உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே உன் திமிர் தான். இப்படி கரெக்ட் சார். என்கிட்ட பிடிச்சதே என் திமிர் தான் சார். இப்போ நான் உங்களை பார்க்க வந்தது மறுபடியும் என்னை கபடியில் சேர்த்துக்கோங்கன்னு கெஞ்ச வரல சார். உங்களை பழி வாங்க வந்திருக்கேன். என்ன சார் இப்படி பார்க்குறீங்க? டவுட்டே வேணாம், உங்களை பழி தான் வாங்க போகிறேன். இன்னும் 3 மாசத்துல இந்த போஸ்டிங்கில் நீ இருக்க மாட்ட. காலை மேலே வச்சுக்க.